பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த ஜூன் மாதம் முதல் நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். மே மாதம் கர்த்தர் நம்மை பலப்படுத்தினது போல இன்னும் ஜூன் மாதத்துல அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க நமக்கு ஆவலாக இருக்கிறார். ஏன்னா வாக்குத்தத்த வசனம் அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வசனத்தை பாருங்க. அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அருமையான வசனம் இல்ல? இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட சிம்பிளா சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு என்ன தேவையோ நான் அதை அறிந்திருக்கிறேன். அவர் அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதுக்காக ஜெபிக்காம இருக்கக்கூடாது. நம்ம ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல கேட்கணும். ஆனா தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், உனக்கும் எனக்கும் என்ன தேவையோ என் மகனே என் மகளே எனக்கு தெரியும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவருக்கு தெரிந்தா போதும், கண்டிப்பா ஆசீர்வதிக்காம மௌனமாவே இருக்க மாட்டார். இன்னைக்கு ஒரு சில மனுஷங்களுக்கு நல்லா தெரியும் நமக்கு என்ன தேவை, நம்ம என்ன தேவையோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு, மனுஷர்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா மௌனமா இருப்பாங்க, ரொம்ப மௌனமா இருப்பாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. முதல்ல புரிந்து கொள்ளுங்க, அவர் நம்முடைய தேவைகளை அறிந்தும் மௌனமா இருக்கவே மாட்டார், ஒருபோது இருக்க மாட்டார். இன்னைக்கு நமக்கு நிறைய தேவைகள் இந்த மாதம் இருக்கு இல்லையா? ஸ்கூல்ல சேர்க்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கு, பிள்ளைகளை, காலேஜ் ஃபீஸு, ஸ்கூல் ஃபீஸு, நிறைய காரியங்கள் இருக்கலாம். இஎம்ஐ ஆரம்பிச்சிருவோம், நிறைய கடன்கள் இருக்கு நமக்கு. இந்த கடன்களெல்லாம் அடைக்கணும், இந்த மாதத்துக்கு உண்டான வீட்டு வாடகை, நிறைய காரியங்கள் இருக்கலாம். அத்தனை தேவைகளை நினைச்சு நீங்க கலங்காதீங்க. இயேசப்பாவுடைய பிள்ளைங்க கலங்க கூடாது. அதுக்கு மாறா ஜெபிக்கணும். முதல் நாளா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு இன்னைக்கு வேலை இருக்கா, பரவாயில்ல, சனிக்கிழமை சாயந்தரமாவது உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்களேன். தேவ சமூகத்துல அனாவசியமா சோசியல் மீடியாஸ்லயும் டிவிலையும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இந்த 1ஆம் தேதி சாயந்தரம் உட்கார்ந்தாவது தயவு செய்து, ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குப்பா, என் பிள்ளைக்கு இந்த ஃபீஸ் கட்டணும், எழுதி வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஏன்னா ஆண்டு சொல்றாரு, நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி வாழ்க்கையில மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, அவங்க கையில சுத்தமா பைசா இல்ல, ரொம்ப வறட்சி. ஆனா அவங்க பையனுக்கு பர்த்டே வந்துருச்சு. நான் பர்த்டே ப்ரேயருக்கு எனக்கு கொடுத்தாங்க. நானும் என்னுடைய மனைவியும் போயிட்டோம். அங்க போய் உட்கார்ந்துருக்கணும். அவன் அழுக்கு சட்டை பேண்ட் போட்டு உட்கார்ந்துருக்கான். நான் ஒன்னும் கேட்கல. சரி, ஒரு வேளை அவங்க கிட்ட காசு இல்ல போல இருக்கு, நான் பேசாம இருந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் சொல்றான், பிரதர் நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் அப்படின்னு. சரி போப்பா. போயிட்டு ரூம்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். சூப்பரான பேண்ட் ஷர்ட். அப்புறம் கேக்கு அவன் தம்பி போய் வாங்கிட்டு வரான், பிளாக் ஃபாரஸ்ட் கேக். நான் அப்புறம் அந்த சிஸ்டர்கிட்ட கேட்டேன், சிஸ்டர் என்ன சிஸ்டர் காசு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டீங்களே, எங்க எப்படி கேக் வாங்கினீங்க, எப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறீங்க, எனக்கு என்னென்ன கடன் வாங்கியிருப்பாங்களோன்னு சொல்லி அதனால நான் கேட்டேன். அந்த சிஸ்டர் சொல்றாங்க, இல்லைங்க ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா நேற்று சாயந்தரம் எனக்கு வர வேண்டிய பணம் ஒரு சில தொகை கிரெடிட் ஆச்சு. நான் நம்பல இந்த பணத்தை குறித்து. ஆனா என்னுடைய 2வது பையன் சொன்னா, இல்லம்மா உங்க அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த கார்டு எடுத்துட்டு போயிட்டு, டெபிட் கார்டு எடுத்துட்டு போய் ஸ்வைப் பண்ணி காசு எடுத்து வந்தான் பிரதர். அந்த காசுல தான் இதை வாங்க முடிந்தது. நான் யோசனை பண்ணேன், அந்த சகோதரி நல்லா தெரியும், பெரிய ஓட்டக்கை. அதாவது காசு இருந்ததுன்னா பயங்கரமா செலவு பண்ணிடுவாங்க, உடனே செலவு பண்ணிடுவாங்க யோசிக்காம. அப்போ நான் யோசிச்சேன், தேவனுக்கு தெரியும் அந்த சகோதரிக்கும் அந்த குடும்பத்துக்கும் எப்போ இந்த காசை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி. அதாவது இன்னைக்கு பர்த்டே, நேற்று சாயந்தரம் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காசை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ உடனே போய் என்ன பண்ணிருக்காங்க, அந்த எடுத்த காசை கேக்குக்கு ஆர்டர் கொடுத்துட்டு அந்த பையனுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்து அழகா பர்த்டே ப்ரேயர் ரொம்ப அருமையா நடந்தது போன மாசம், மே மாசம். நான் இதனால தெரிஞ்சுக்கிட்டேன், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய தேவையை அவர் அறிந்திருக்கிறபடினால் கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த சகோதரியை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார். அது ஒருவேளை 1 ரூபாயா இருக்கலாம், 1 லட்சமா இருக்கலாம், அதுக்கும் மேல இருக்கலாம். உங்க விசுவாசம் எப்படி இருக்கிறதோ, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறதோ அதன்படியாகவே கர்த்தர் கண்டிப்பா நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேவைகளை நினைச்சா ஐயோ நான் என்ன செய்வேன், கலங்காதீங்க. அதுக்கு நேருக்கு மாறாய் முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல தெரியப்படுத்துங்கள். ஏன்னா அவர் நம்மை அறிந்திருக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறபடியினால் சரியான டைம்ல நமக்கு ஒத்தாசையை கொடுத்து ஆதரித்து நம்மை பலப்படுத்துவார். நம்முடைய கண்ணீரை துடைப்பார். ஒருபோது நம்மளை அனாதையா விட மாட்டார். இயேசு இந்த மாசம் நம்ம வாக்குத்தத்தம் பண்றாரு, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் கூட இருக்கு. நம்முடைய தேவையை அறிந்திருக்கிறார். நமக்கு என்னது தேவை என்று சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். அது பணமா இருக்கலாம், காசா இருக்கலாம், இல்ல ஒரு விடுதலையா இருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், உடம்புல
பயம் நீங்கிறதுக்கு இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜூன் மாதம் முதல் நாளில் நீ கொடுத்த அந்த வாக்குத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்களுடைய தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறபடியினால், நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் கர்த்தர் கண்டிப்பா நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் தனியா விட மாட்டேங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இந்த நேரத்துல இந்த வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிறார்களோ, கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஊழிய பாதைய ஆண்டவரே, அவங்க சபைய, குடும்பத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கைய, வியாபார ஸ்தலத்தை, வேலை ஸ்தலத்தை, படிப்பை, பிள்ளைகளை, குடும்பங்களை ஆசீர்வதித்து தகப்பனை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கூட இருந்து ஆசீர்வதியும். எங்களையும் தாழ்த்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மட்டும் இந்த மாதம் முழுவதும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் சாட்சியா நிறுத்துவார். எங்களுக்காகவும் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. God bless you.